நேம் நந்தினி. நான் வந்து உங்களுக்கான குட் நியூஸ் என்னன்னா, நான் வந்து IBPS PO இந்த வருஷத்துல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆயிருக்கேன். என்னோட ஜேர்னி வந்து 2022ல இருந்து இப்போ வர நான் அப்ராக்சிமேட்டா 3 இயர்ஸ் நான் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 இயர்ஸ்ல நான் நிறைய பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அதில் மெயின்ஸ்ல நான் மெயின்ஸ்ல செலக்ட் ஆகாம ஒரு பாயிண்ட் மார்க் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைம் வந்து நான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நினச்சிருக்கேன். அதுலேருந்து விட்டு போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து என்னோட கெரியர் இந்த இதில் நான் செலக்ட் ஆனால் இதுக்கப்புறம் வர என்னோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல நமக்கு ஒரு கெரியர் செட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் என்னால் முடியும், மித்தவங்களால முடியும்னா நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் திருப்பியும் படித்து திருப்பியும் எக்ஸாம்ஸ் எழுதி எப்படியோ ஒரு டைம் ஒர்க் நமக்கு கிடைக்கும், நமக்கானது நமக்கு கிடைச்சாலும் நம்ம ஹார்ட் ஒர்க்காக கிடைக்கும். எனக்கு இந்த டைம் கிடைச்சிருக்கு. இது இந்த இடத்துல நான் நிற்கும் போது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இந்த ஒரு நாள் வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜேர்னில நீங்க நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நிறைய மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நமக்கு ஒரு இது கிடைக்கும். மிஸ் பண்ணிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டாம் நம்ம இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நிறைய உங்க லைஃப்ல வந்து கெரியர்ல அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கெரியர்ல வின் பண்ணோம்னா அதுக்கான இதை வந்து நம்ம போட்டுதான் ஆகணும். எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் அதோட ஹாப்பினஸ் நீங்க வந்து அந்த டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு சேஞ்சை கொடுக்கும். அதுல வர ஒரு ஹாப்பினஸ் வந்து வேற எதுலையுமே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி இந்த கெரியர் நான் இந்த 3 இயர்ஸ்க்கு வந்து நடுவுல கேப் வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது எங்க ஃபேமிலி சைடும் அதே மாதிரி இங்க வந்து நான் எக்ஸ்ப்ளோர் அகாடமி நான் வந்து ஜாயின் பண்ண என்னோட ஸ்டார்ட் பண்ண கெரியரே எக்ஸ்ப்ளோர் அகாடமில தான். அவங்க தான் என்னோட பேசிக்ஸ்ல இருந்தே எனக்கு கைட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. அப்ப எனக்கு நான் நிறைய இடத்துல டவுன் ஆகும்போது சதீஷ் சார் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. கண்டிப்பா உன்னால முடியும், இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. எல்லாருமே சப்போர்ட்டா இருக்க போய் தான் உங்க சைடு இருக்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா ஃபேவரா மாத்திக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வின் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் அகாடமி வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்துதான் நான் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் இன் த எக்ஸ்ப்ளோர் அகாடமி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ்.